வெல்கம் டு D2G ஹெல்த். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெயில் காலத்தில் ஏற்படுற அம்மை நோய் எதனால் ஏற்படுது, அதோட அறிகுறிகள், அதை தடுக்கிறதுக்கான உணவுகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே தட்ப வெப்பநிலை மாறும்போது வைரஸ்கள் வேகமாக வேலையை காட்டத் தொடங்கும். சளி, காய்ச்சல் தொடங்கி அம்மை வரை பல நோய்கள் தாக்கும். குறிப்பாக அம்மை நோயோட தாக்கம் இந்த பருவத்தில் அதிகமாக இருக்கும். இப்போ தான் கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஆனால் ஸ்டார்டிங்லேயே வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிடுச்சு. அதோட கோடைக்கால நோய்களும் இப்போதே பரவ தொடங்கிவிட்டது. அப்படி தான் ஆங்காங்கே அம்மை நோயும் பரவி வருது. இந்த நோயிலேருந்து தப்பிக்க குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்படுது. இருப்பினும் தடுப்பூசி போட்டாலும் இந்த நோய் காற்றில் பரவும். பெரியவர்களுக்கும் அம்மை நோய் எளிதில் பரவுது. அதனால் முன்கூட்டியே கவனமாக இருக்கிறது அவசியம். ஏற்கனவே சிக்கன்குனியா வந்தவங்களுக்கு அம்மை நோய் எளிதில் பரவதாக கூறப்படுது. இந்த அம்மை நோய் வெரிசெல்லா வைரஸ் அதோட தாக்குதலாக ஏற்படுது. காற்றில் பரவும் இந்த நோய் எளிதில் பரவும். எனவே ஆரம்பத்திலேருந்தே கவனமாக இருப்பது அவசியம். அப்படி சிக்கன் பாக்ஸ் எனப்படும் அம்மை நோய் வராமல் இருக்க என்ன செய்யணும், என்ன சாப்பிடணும்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதோட அறிகுறிகள் பார்த்தோம்னா, அம்மை நோயின் அறிகுறியாக முதல்ல காய்ச்சல் வரும். அதை தொடர்ந்து பசியின்மை, உடலில் பலவீனம் ஏற்படும். சின்னம்மையாக இருந்தால் உடலில் நீர்க்கட்டியை போன்ற சிறு கொப்புளங்கள் தோன்றும். பின்னர் கொஞ்சம் பெரிதாகி நீர் கோத்து காணப்படும். நிறம் மாறி கொப்புளங்களில் இருந்து நீர் வடியும். பின்னர் நீர் வறண்டு கொப்புளங்கள் உதிரும். கொப்புளங்கள் உள்ள இடங்களில் வடு ஏற்படும். உடலில் அரிப்பு, தாங்க முடியாத வலி, தொடர்ந்து மிதமான காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் இந்த காலத்தில் இருக்கும். 7லேருந்து 10 நாட்களுக்குள்ளே அந்த கொப்புளம் உலர்ந்துடும். அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாக அம்மை புண்கள்லேருந்து நீர் வடியும். சிலருக்கு இந்த புண்களில் பாக்டீரியா தொற்று ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அம்மை நோய் வந்தால் தனி அறையில் இருக்கிறது தான் நல்லது. அம்மை காரணமாக உடலில் வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால குளிர்ச்சி நிறைந்த அறையில் புண்கள் ஆறி உதிரும் வரை இருப்பது சிறந்தது. நமது முன்னோர்கள் வேப்பிலையை பரப்பி அதன் மேலே அம்மையால் பாதிக்கப்பட்டவர்களை படுக்க வைப்பாங்க. வேப்பிலை ஒரு கிருமி நாசினி அப்படிங்கிறதுனால அம்மை புண்களுக்கு மிகவும் நல்லது. ஆனால் சுத்தமாக இல்லாத வேப்பிலையோட மேல்புறத்தில் ஏதாவது கிருமிகள், தொற்றுகள் இருந்துச்சுன்னா அதை மேல் படுக்கும்போது அம்மை புண்கள் பெரிதாக விடும் வாய்ப்பும் இருக்குது. அம்மை நோய் வராமல் இருக்க சாப்பிட வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முருங்கைப்பூ. இந்த நேரத்தில் பல்வேறு காற்றில் பரவும் நோய்களை தடுக்கவும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் முருங்கைப்பூ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக வேப்பிலை. வேப்பிலை கிருமி நாசினி தன்மை கொண்டது. குளிக்கும் தண்ணீரில் வேப்பிலை இலை போட்டு சிறிது நேரம் ஊற வச்சு குளிக்கவும். வெரிசெல்லா வைரஸை எதிர்த்து போராட வேப்ப இலைகள் உதவும். அடுத்ததாக முட்டைக்கோஸ். இந்த காய்கறியில் உள்ள வைட்டமின்கள், தாதுக்கள் காற்றில் பரவும் நோய்களை தடுக்குது. அடுத்ததாக கேரட். இந்த காய்கறியில் உள்ள பீட்டா கேரோட்டின் ஒரு ஆக்சிஜனேற்றியாக செயல்படுது. கேரட் எந்த ஒரு தொற்று நோயையும் எதிர்த்து போராடுவதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக தயிர். தயிர் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. தயிரில் உள்ள ப்ரோபயாட்டிக் உள்ளடக்கம் உடலில் தொற்று ஏற்படாமல் தடுக்குது. சரும பராமரிப்புக்கும் உதவுது. உடலை நீரேற்றமாக வைத்திருக்கவும் தயிர் பெரிதும் பயன்படுது. அடுத்ததாக இளநீர். கோடை காலத்தில் அடிக்கடி குறையும் நீர்ச்சத்தை ஈடுகட்ட இளநீர் சிறந்த பானம். அதனால் இளநீர் உடலோட நீரேற்றத்தை தக்க வைக்க உதவுது. உடல் உஷ்ணத்தை குறைக்கவும் இந்த பானம் சிறந்ததாக இருக்குது. இந்த உணவுகள்லாம் தினம் எடுத்துக்கொள்றதன் மூலமாக உடலோட வெப்பத்தை குறைக்க முடியும். இதனால் அம்மை நோயிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.